கல்வி உரிமை சட்டம் 2009 படி ஏழை எளிய மாணவர்களுக்கு அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 25% இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவுக்கு ஆதரவு, எதிர்ப்பு என கலவையான எதிர்வினைகள் ஏற்பட்டுள்ளது. இதனை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடங்கள் வழங்குவதை உறுதிப்படுத்தும் தமிழக அரசின் ஆணையின் மூலம் தனியார் பள்ளிகளின் நெடுங்கதவுகள் ஏழை மாணவர்களுக்கும் திறக்கும் என்ற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த சட்டத்தை எதிர்த்த தனியார் பள்ளிகள் தரப்பினர் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு உரிய நேரத்தில் வழங்குமானால் இடங்களை ஒதுக்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர். அரசாங்கமே அந்த மாணவர்களை தேர்வு செய்துவிட்டு இதற்குரிய கட்டணத்தை இத்தனாம் தேதிக்குள்ள கொடுத்து விடுவோம் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அரசாங்கம் சொன்னால் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இல்லை அரசாங்கம் ஏஇஓக்கள், டிஇஓக்கள், ஐஎம்எஸ்கள் அவர்களே இந்த மாணவர்கள் யாரெல்லாம் இலவச கட்டாய கல்வி சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்களோ அவர்களே தேர்வு செய்து அதற்குரிய பணத்தை இத்தனாம் தேதி இந்த மாதம் 3 மாதங்கள் 4 மாதங்கள் கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தையும் சேர்த்து தந்து அவர்களே தேர்வு செய்துவிட்டால் இது சரியாக இருக்கும். இல்லை என்றால் இது சரிபட்டு வராது. இந்த சட்டத்தின் மூலம் பெற்றோர்களுக்கும் தனியார் பள்ளிகளுக்குமான மோதல் அதிகரிக்கும் என்று சொல்லும் கல்வியாளர்கள் 25% ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு செலுத்தும் என்பதற்கு பதிலாக தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தனது பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அரசு இறங்க வேண்டும் என்கிறார்கள். அரசு அனைவருக்கும் தரமான தமிழ் வழி கல்வியை அளிப்பதினின்று விலகுவதற்காகவே இந்த சட்டத்தை பயன்படுத்துகின்றார்கள். இதன் காரணமாக இலவச கல்வியிலிருந்து கட்டண கல்விக்கும், தமிழ் வழிக்கல்வியிலிருந்து ஆங்கில வழிக்கல்விக்கும் மாணவ மாணவியர் செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார்கள். இது அரசு தனது கல்விக் கடமையை உதறிவிட்டதற்கு சமானமாகும். சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடங்களை உறுதிப்படுத்துவது வரவேற்கத்தக்கது என்றாலும் இதனை கூர்ந்து கவனிக்க தனியான கண்காணிப்பு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான தேவையும் இருக்கிறது என்பதே அனைவரின் கருத்தாகவும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் கலாநிதி. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் என்னென்ன குறிப்பிடப்பட்டுள்ளன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மற்றும் சமுதாயத்தில் நலிவடைந்த மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். வசிக்கும் இடங்களுக்கு அருகே இருக்கும் பள்ளிகளில் மாணவர்கள் சேர தகுதி உடையவர் ஆவர். தொடக்க பள்ளி என்றால் 1 கிலோமீட்டரும், நடுநிலை பள்ளி என்றால் 3 கிலோமீட்டரும் தூர எல்லை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் உத்தரவுப்படி ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் உள்ள வகுப்புகள் மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கை பற்றிய விவரங்களை தயாரிக்க வேண்டும். இவற்றில் 25% இடங்கள் கணக்கிடப்பட வேண்டும். 25% இடங்கள் ஒதுக்கீட்டின்படி எத்தனை மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்ற விவரங்களை அறிவிப்பு பலகையில் பள்ளிகள் ஒட்ட வேண்டும். அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரியாக விண்ணப்பங்கள் வழங்கப்பட வேண்டும். விண்ணப்பங்கள் வழங்கப்படும் தேதி, விண்ணப்பங்களை பெறும் கடைசி தேதி குறித்த விவரங்களும் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட வேண்டும். தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் விதிமுறைகளின்படி அடையாளப்படுத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட வேண்டும். நிராகரிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் யாரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்பது குறித்த விவரங்களையும் அறிவிக்க வேண்டும். 25% மேல் விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருந்தால் ரேண்டம் முறை பின்பற்றப்பட வேண்டும். இதில் தேர்வு செய்யப்படும் மாணவர்களின் விவரங்கள் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட வேண்டும். மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்களை எழுத்துப்பூர்வமாக கண்காணிப்பு அலுவலரிடம் தெரிவிக்க வேண்டும். இந்த சட்டத்தின்படி சேர்க்கப்படும் எந்த ஒரு மாணவரும் பாகுபாட்டுடன் நடத்தப்படக்கூடாது. மாணவர் சேர்க்கை தொடர்பான பணிகளை தனியார் பள்ளிகள் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 20ஆம் தேதிக்குள் முடித்துவிட வேண்டும் என்று தமிழக அரசின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது தொடர்பாக மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநர் தலைமையில் 5 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கலாநிதியுடன் டி. கார்த்திக் மற்றும் டி. எம். ராஜா.
கடந்த 2009ஆம் ஆண்டு கட்டாய கல்வி என்பது அனைவருக்கும் அடிப்படை உரிமை என்ற சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இதனை எதிர்த்து பெரும்பாலான தனியார் மற்றும் சுயாட்சி பள்ளிகள் சார்பில் பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அனைவருக்கும் அடிப்படை கல்வி என்ற அரசியலமைப்பு சட்டத்தை உறுதி செய்தனர். இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஏழை குழந்தைகளுக்கு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். 6 முதல் 14 வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். ஏழை குழந்தைகள் எந்தவிதமான கட்டணங்கள் செலுத்தவோ அல்லது செலவுகள் செய்யவோ வேண்டியதில்லை. ஏழை குழந்தைகள் பள்ளி மாறும்போது அவர்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க தாமதம் செய்யும் பள்ளி நிர்வாகத்தின் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளியில் சேர்க்கப்படும் ஏழை குழந்தைகள் முழுமையாக பள்ளிக்கு வருவதையும் எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் நடத்தப்படுவதையும் அரசு கண்காணிக்க வேண்டும். குழந்தைகளின் பெற்றோரிடம் நன்கொடை அல்லது நிதி வசூலித்தால் அந்த தொகையை போன்று 10 மடங்கு அபராதம் வசூலிக்கப்படும். பள்ளியில் சேர்க்கும்போது ஏழை குழந்தைகளுக்கோ அல்லது அவர்களது பெற்றோருக்கு தகுதி தேர்வு நடத்தினால் 50,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும். ஏழை குழந்தைகள் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தப்பட்டால் பள்ளி நிர்வாகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிகளில் அமைக்கப்படும் மேலாண்மை குழுவில் ஏழை குழந்தைகளின் பெற்றோரும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இலவச கட்டாய கல்வி சட்டம் குறித்து ஏழை குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதா? இது குறித்து பெற்றோர் சிலர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். சார் கொடுக்கணும் சார் வரலாம். இது ஏகப்பட்ட நாள் முன்னே கொடுக்க வேண்டிய கட்டம் இது பின்தாமமாக அதை கொடுக்குறாங்க. கொடுத்தா சார் அவங்களுக்கு எவ்வளோ பேர் இல்லாத பின்தங்கினாங்களாம் ஏழைங்கெல்லாம் இல்லாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தா சார் ஆகணும். இந்த கட்டாயம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது பண்ணாங்கன்னா ஏழை மாணவர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஏழை மாணவர்களுக்கு இது கரெக்டாக வந்து நடைமுறைப்படுத்தினாங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய திட்டம். இதனால் நல்ல மாணவர்கள் வருங்கால இளைய தலைமுறையும் நல்லா பயனடைவாங்க. இந்த திட்டம் வரவேற்கத்தக்க திட்டம். இதனால் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவார்கள். அது கல்வி கட்டணத்தில் வந்து மிகவும் வருமானத்தில் பின்தங்கியவர்கள் வந்து அனைவரும் கல்வி கற்று முன்னேறத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அமையும்னு நினைக்கிறேன். சில எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்கூல் மட்டும் தான் போயிட்டுருக்காங்க, யாருமே ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. நான் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் நல்லாயிருக்கும். இப்போ கவர்மெண்ட்டோட எஜுகேஷன் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது இல்லாமல் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இந்த மாதிரி விஷயம் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வந்து நல்ல விஷயம். இதை ஒத்துக்கலாம். அந்த ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு தனியார் பள்ளிகளில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்டே இன்னும் ரீச் ஆகலை. போதுமான பள்ளிகளை எந்த தனியார் பள்ளியிலும் நடைமுறைப்படுத்தலை. தனியார் பள்ளியில் ஏழை மாணவர்களுக்கு மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறை இல்லாமல் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் அவங்க வந்து டெவலப் ஆகணும். அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா இதில் வந்து பப்ளிக் செக்டரில் ரீச் ஆகணும். இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸாக வாழணும் தான் விரும்புகிறாங்க. தவிர இதில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டில் வந்து கேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. இதோட ரீச் இன்னும் ஆகல மக்களுக்கு. ஒரு சில மக்களுக்கு தான் தெரியுது. நம்மளே எஜுகேஷன் படித்தவங்க நம்மளுக்கே இதை பற்றி தெரிய மாட்டேங்குது. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியலைங்க. நம்ம காலையில் வேலைக்கு வந்தால் சாயந்தரம் போயிடுறாங்க. மற்றபடி எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி நடுத்தர மக்களுக்கு என்ன பெனிஃபிட்டு என்ன வரப்போகுதுன்னு ஒன்றும் தெரிலங்க. அது தகுந்த கவர்மெண்ட் வந்து இது வந்து இடஒதுக்கீடுக்கு என்ன மாதிரி பாமர மக்களுடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஆதரவு தர மாதிரி கேட்குறோம். ஒரு சாதாரணமாக கவர்மெண்ட்டு செய்கிற பல விஷயம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாஸ்மாக் அந்த விஷயம் எல்லாத்துக்குமே சாதாரணமாக தெரியுது. ஏன்னா ஒரு கல்வின்ற விஷயம் யாருக்கும் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விழிப்புணர்வுக்கு ஏதோ ஒரு குழு ஏதோ ஒரு அமைப்பை இவங்க பற்றி மக்கள் கொஞ்சம் உபயோகமாக சொன்னாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களை ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்குவது எந்த அளவிற்கு சாத்தியம்? நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுமா என்பது குறித்து தோழமை என்ற அமைப்பின் கல்வி உரிமை செயல்பாட்டாளரான தேவநேயனுடன் நமது செய்தியாளர் கலாநிதி நடத்திய உரையாடலை இப்போது பார்ப்போம்.
இந்த 25% இடஒதுக்கீடு தனியார் பள்ளிகளில் வழங்கப்படும் போது என்னென்ன விஷயங்களில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மிக முக்கியமான விஷயம், நம்ம வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பின் அடைந்த 10 ஆண்டுகளுக்குள்ள வந்து கண்டிப்பாக அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி உரிமை செய்யப்பட்டிருக்கணும் 6 வயதுன்னு சொல்லுங்க. ஆனால் அது நடைமுறையில் வராமல் இவ்வளோ ஆண்டு காலம் தழுத்தி வந்திருக்கிறது. அதுவே கஷ்டமான விஷயம். அதே மாதிரி இந்த தனியார் பள்ளிகளில் சொல்கிற விஷயத்தில் அரசு கை நழுவுகிறது அப்படின்னு கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் ஏதோ பரவாயில்ல 25 விழுக்காடாக கிடைத்திருக்கு நம்ம போராட்டத்தில் வந்து விளைவு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது 25 விழுக்காடில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி வந்து நர்ஸு கையிலேருந்து குழந்தை வாங்கணும்னு நர்சரி ஸ்கூலில் சேர்த்த நிலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் அப்படி நிலையில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த பள்ளி எந்த பள்ளியோ அந்த எலைட் ஸ்கூல் என்று சொல்லப்படுகிற தனியார் பள்ளிகள் வந்து இன்றைக்கி வந்து ப்ரீகேஜி ப்ரீகேஜிலேருந்து துவங்கி நடத்துகிறாங்க. ஆனால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் வந்து 25 விழுக்காடு வந்து 1ஆம் வகுப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை அங்கே 3 ஆண்டுகள் கல்வி தவறு விட்டு 1ஆம் வகுப்பு சேரும்போது இந்த குழந்தையோட கல்வி தரமும் அதனுடைய சூழலும் ஒத்து வருமா? அப்போ இந்த குழந்தை அந்த குழந்தையோடு இணையாக அறிவு ஆற்றல் திறனோடு சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ இதற்கு ஏதாவது சிறப்பு முயற்சி இருக்குமா? அப்போ அங்கே வரும்பொழுது இயல்பாகவே குழந்தைகள் வந்து பாகுபடுத்தப்படுவார்களா? அப்போ இந்த குழந்தை 3 ஆண்டுகள் படித்து ஆங்கிலம் தமிழ் போன்ற அறிவுகளை கற்றுக்கொண்டு வந்த குழந்தைகளும் முதலாக கற்றுக்கொள்ள குழந்தைகளோட சிக்கல்கள் இருக்குது. இதை எப்படி கையாள போகிறாங்கன்னு ஒரு விஷயங்கள் எதுவுமே நடைமுறையில் இருக்குது. மிகப்பெரிய சிக்கல் இது. இந்த 25% ஒதுக்கீடு என்பது எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட வேண்டும்? அதை கண்காணிக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்க ரூல்ஸ் வந்து நல்ல தெளிவாக இருக்குது. இந்த 25 விழுக்காடில் யார் அந்த 25 விழுக்காடில் வருவார்கள் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட நலிந்த பிரிவை சார்ந்தவருக்கு நல்ல தெளிவான விளக்கு இருக்குது. ஆனால் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நலிந்த பிரிவினர் அப்படின்னு வரும்போது 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்குது. 2 லட்சம் ரூபாய்க்குள்ள சான்றிதழ் வாங்கிட்டு வர குழந்தையும் கொண்டு இணைச்சாங்கன்னா அது பின்னணி நமக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து இருக்கிற நம்ம திருநங்கை சார்ந்த குழந்தைகள், இன்னும் வந்து தூய்மை பணியாளரோட குழந்தைகள், இப்படி எல்லாமே அதில் பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த 25 விழுக்காடில் சரியாக வந்து நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படிங்கிறதுக்கான கண்காணிப்பு இருக்கா? ஆனால் கண்டிப்பாக இந்த 25 விழுக்காடுகளை கண்காணிப்பதற்கென்று தனியான அமைப்புகளை கொண்டு வந்தால் தான் மிகச்சிறப்பாக. இதே போல் அந்த பள்ளிகளில் 25% ஒதுக்கப்பட்டு விட்ட பிறகு இந்த 25% குழந்தைகளுக்கும் மீதம் இருக்கக்கூடிய 75% குழந்தைகளுக்குமான அந்த பாகுபாடு என்பது தொடர்ந்து இருக்குமா? அப்படி இருந்தால் அதை அரசு எந்த மாதிரியாக களைய வேண்டும் என்பது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக குழந்தைகள் மனதில் பல்வேறு பாகுபாடுகள் இருக்கிற இன்னைக்கு பொருளாதார ரீதியாக, சாதி ரீதியாக, மத ரீதியாக, இருக்கிற இட ரீதியாக இருக்கிறது. அப்போ இந்த சிக்கல் எல்லாம் கையாளும் பொழுது அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அங்கே வந்து அந்த மாதிரியான எலைட் பள்ளிகள் தனியார் பள்ளிகளுடைய நோக்கமே வந்து கல்வியை வந்து காசாக்குற நிலையில் தான். அப்போ எதற்கெடுத்தாலும் காசு வாங்க நிலைமை ஆகிட்டாங்கன்னா இந்த குழந்தைகிட்ட வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஃபீஸ் தவிர நிறைய பள்ளிக்கூடங்கள்லேருந்து குழந்தையிலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாத்தையும் வந்து இந்த குழந்தைகிட்ட வாங்க முடியுமா? இவ்வளவு கேள்விகள் இருக்குது. அப்போ அந்த தரத்தோடு அந்த குழந்தை அங்கே போய் உட்காரும்போது எவ்வளோ சிக்கல் வரும். அப்போ செய்யாமல் போது அந்த குழந்தை செய்யாமல் எந்த அளவுக்கான பாகுபடுத்தப்படுவார்கள்? உடல் ரீதியாக, மன ரீதியாக புண்படுத்த. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்? அப்போ உடல் ரீதியாக தண்டனையும் தாண்டி மன ரீதியான புறக்கணிப்பு குழந்தை மனதில் ஆழமாக பதியும். அப்போ அது வந்து கண்டிப்பாக கற்றலை மிகவும் மோசப்படுத்தும்.